இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 6ல் இருக்க ஆவ்லி அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழேயே ப்ளஸ் மோர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே வந்து என்னென்ன சாப்டர்ஸோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆவ்லி இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் யாரில் அப்படின்னு பார்த்தலாம். பாயல், இவ ஒரு சின்ன பொண்ணு. அப்புறம் பாயலோட அம்மா அவுளி. அவுளி அப்படின்னா அவுல், ஆந்தை தெரியும் இல்லையா, இது ஒரு நைட் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். பகலில் வந்து மோஸ்ட்லி தூங்கிட்டே இருக்கும். ராத்திரி தான் அதுக்கு வந்து கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த அவுல் அப்படிங்கிறது. இதோட பேர் வந்து அவுளி இந்த ஸ்டோரியில். அப்புறம் ஷிஃபாலி அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாருன்னா டிடி. டிடி அப்படின்னா அக்கான்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ பாயில் வந்து இந்த ஷிஃபாலியை வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த அவுல் இருக்கு இல்லையா, அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தவங்க இவங்க தான். ஸோ இவங்க தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இவங்கள வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே மூவ் ஆகும். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் பாயலோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. பாயலும் அவளோட அம்மாவும் ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா அந்த அவுளி, அந்த ஆந்தை இருக்கு இல்லையா, அந்த ஆந்தையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாயில் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுறா, கத்துறா, படப்படப்பாக பேசுகிறா. இந்த மாதிரி இந்த அவுல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அது எங்கே போச்சோ தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப படப்படப்பாக பேசிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறா. பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கேயும் போயிருக்காது, போகிறதுக்கு சான்ஸே கிடையாது, நல்லா தேடிப்பாரு, அதோட கூண்டில் தான் நம்மளோட அவுளி வந்து இருக்கும், நீ ப்ராப்பராக தேடிப்பாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே தேடும்போது பாயல் ஒரு விஷயம் சொல்கிறா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், அந்த அவுல் வந்து அந்த கேஜில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கார்டன் டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னதுமே அவங்க மாம் வந்து ஓடி வராங்க அந்த ரூம்க்கு ஓடி வந்துட்டுமே அவங்களும் கேஜை பார்க்குறாங்க. அந்த கேஜில் வந்து அந்த அவுளி வந்து இல்லை. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே நம்ம அவுளி வந்து விட்டுட்டு போயிடுச்சு போல அப்படின்னு. 2 பேருமே ரொம்பவே ஒரு சோகமாக இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆகுது. இந்த குட்டி ஆந்தை வந்து இவங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டுன்னு. நம்ம பாயலோட ஹவுஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு ஷெல்டரா. அதாவது இப்போ பீப்பிள் யாராவது ரோட் சைடில் வந்து ஏதாவது டாக்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தாலாகட்டும், இல்லை பூனைக்கு ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு பறவை வந்து அதோட கூட்டிலேருந்து கீழே விழுந்துருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதை கொண்டு வந்து அந்த பாயலோட அம்மா கிட்ட கொடுத்துருவாங்களாம். ஸோ உங்கள் வீடு வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஃபார்ம் ஹவுஸ், ரொம்ப ஃபார்ம் பெருசா அப்படின்னு கூட கிடையாது. ரொம்ப சின்னதாக மீடியமான மாடரேட் ஃபேமிலி தான் இவங்க. இருந்தாலுமே அந்த அடிப்பட்ட மிருகங்களுக்கு, அந்த ஆள் இல்லாத அந்த மிருகங்களுக்கு வந்து ஒரு வைத்தியம் பார்க்குறதில்ல, ஒரு ஷெல்டர் கொடுக்கறதில்ல, உங்க தங்க வைக்கிறதுல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பீப்புள் வந்து இப்படி ஏதாவது கைவிடப்பட்ட அனிமல்ஸ் எங்கே பார்த்தாலுமே நேராக அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அந்த அனிமல்ஸில் வந்து கூட வச்சு வளர்த்துட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி தான் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஷிஃபாலி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பாயலோட அக்கா, இவ வந்து அக்கான்னு சொல்வா, டிடி அப்படின்னு சொல்வா. டிடினா ஹிந்தியில் வந்து அக்கா அப்படின்னு அர்த்தம். இவங்க மேபி நெய்பராகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ரிலேட்டிவ் கிடையாது. ஓகே, ஸோ வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து போகிறாங்க, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பாயலோட அம்மா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அந்த பாயலோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சின்ன ஒரு அவுலெட் இருக்குது. அவுலெட் அப்படின்னா இந்த ஸ்மால் அவுல், இந்த சின்ன ஆந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அவுலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பாக்ஸோட கார்னரில் வந்து ரொம்ப சோகமாக அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இதுதான் இந்த அவங்க வீட்டுக்கு வந்த முதல் லவ்லின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் கேட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு, டாக் வந்திருக்கு, குட்டி குட்டி பறவைகள் வந்திருக்கு. ஆனால் இந்த அவுல், இந்த பர்டிகுலர் இந்த பேர்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்து வளர்ந்ததே கிடையாது. ஸோ இது வந்து பார்க்கும்போது இதாக இருக்குது, கிரே கலரில் இருக்கா, நல்லா அழகாக குட்டியாக ஒரு மினியேச்சர் டால் மாதிரி இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்து பக்குவமாக கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த குட்டி பேர்ட் வந்து பயந்துடக்கூடாது அப்படின்ட்டுன்னு பொறுமையாக கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு லைட்டாக தடவி கொடுக்குறாங்க. அந்த அவுல் வந்து அந்த ஆந்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுமே மறுபடியும் அந்த கேஜ்குள்ளே எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ பாயல் தான் இந்த பர்டிகுலர் ஆந்தைக்கு, இந்த அவுலுக்கு வந்து பேர் வைக்கிறா. என்ன பேர் வைக்கிறான்னா அவுலி அப்படின்ற பேர் வைக்கிறா. ஸோ இதுக்கு சாப்பாடு கொடுக்கறதான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே இந்த அவுல்ஸ் எல்லாமே என்ன சாப்பிடும் அப்படின்னா வேட்டையாடும். அது குட்டி குட்டி அந்த ரேட்ஸு, ஸ்னேக்ஸு, ஃப்ராக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வேட்டையாடி அதை தான் வந்து சாப்பிடும். என்ன ஒரு பிரச்சனைனா, பாயிலும் அவங்க அம்மாவும் வந்து பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸு கூட வெஜிடேரியன் ஃபுட் தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வெஜிடேரியன் அவங்க.
ஸோ இந்த அவுல் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் அனிமல் இல்லையா? ஸோ இதுக்கு சாப்பாடு குடுக்கணும். அதுவும் குட்டி பிள்ளையா இருக்கு இல்லையா? அதனால சாப்பாடு குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மட்டன் ஷாப் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி, ஒரு 1/2 கேஜி மைஸ் ரொம்ப நைஸா இருக்க ஒரு மீட் வந்து கொண்டு வர சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வெஜிடேரியன் இவங்க வீட்ல வந்து நான்வெஜ் வாங்குனது இன்னைக்கு தான். அதனாலேயே நம்மளோட அவுலிய வந்து அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்களாம். அது என்னைக்கு வந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ வாங்கிட்டு இது வந்து ரொம்ப குட்டி இல்ல. அதுக்கு சாப்பாடு வந்து குடுக்க முடியாது. இதே இது வந்து பெரிய அவுல்லாம் சின்ன அவுலுக்கு எப்படி குடுக்கும்? நல்லா அதோட வாய ஓப்பன் பண்ணி, அதோட பீக் அழகா ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வச்சு புஷ் பண்ணும் இல்லையா? ஸோ அவங்க அம்மாவும் என்ன செய்றாங்க, பாயலோட அம்மாவும் என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த பீஸ்லயே கையில கொஞ்சோண்டு எடுத்துட்டு, நல்லா கையில வச்சு மசிக்கிறாங்களாம். மசிச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு, அதோட பீக்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. ஏன்னா அது குட்டி பாப்பா இல்லையா? ஓப்பன் பண்ண தெரியல. அதனால ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த தொண்டைக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து ஃபோர்ஸா குத்திர்றாங்களாம். அது ஃபோர்ஸா குத்துனதுமே, அந்த அவுள் என்ன செஞ்சுச்சாம், டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபெட் அப் ஆகி கீழ வந்து விழுந்துருச்சாம். பாயலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ! நம்ம அந்த குட்டி பறவைய போய் சாப்பாடு குடுக்குறோம் அப்படின்ட்டு ஏதோ செஞ்சுட்டோமோ அப்படின்னு பயந்துட்டாங்களாம். பயந்துட்டு அந்த அவுள் எழுந்திருக்கவே இல்லையாம். அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, அந்த அவுள் வந்து இறந்து போயிடுச்சு போல அப்படின்னு. அடுத்த விஷயமா அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த அவுள வந்து எங்க பரி பண்ணலாம்? ஓகே. எங்க வந்து புதைச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே, அந்த குட்டி அவுள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒத்த கண்ண ஃபர்ஸ்ட்டு தொறந்து பாக்குதாம். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கண்ணையும் தொறந்துட்டு, மேல அதுக்கு உண்டான அந்த கேஜ் இருக்கு இல்லையா? கேஜ்ல இருந்த கார்ட்போர்ட் அந்த இடத்துலயே போய் மேல போய் ஏறி உட்காந்துக்குதாம். பாயலுக்கு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த அவுள் வந்து தன்ன தானே புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இறந்த மாரி வந்து நடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில அனிமல்ஸ் இந்த ஆமைலாம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஏதோ டேஞ்சரா தெரியுது. ஏதோ அனிமல் வந்து எனிமீஸ் வந்து தாக்க வருது அப்படின்னா, அதோட ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டோர் மாதிரி மாறிடும் அது கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டு. இந்த அவுளும் அதே மாதிரி தான் இறந்த மாதிரி வந்து அது காமிச்சுக்கலாம். ஏன்னா, இப்போ இருக்கிறது அதுக்கு புது இடம். நம்ம அவள அது ஏதோ ஃபோர்ஸ் பண்றோம். நம்மள எனிமியா நினைக்குது அப்படின்ட்டுன்னு, அது கொஞ்ச நேரம் நடிச்சிருக்கு. ஒரு டேஞ்சரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கு இந்த சின்னது வயசுலயே அப்படின்ட்டுன்னு பாயலுக்கு அன்னைக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியுதாம். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் ஆகாரம் உள்ள போணும் இல்லையா அதுக்கு. ஃபீட் பண்றாங்க. ஆனா 2, 3 வாய் போக போக அந்த அவுளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியுதாம். இப்படி அவங்க வந்து ஹேண்ட கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட வாய வந்து ஓப்பன் பண்ணணும். நமக்கு ஃபீட் பண்ண தான் வராங்க அப்படின்ட்டுன்னு அந்த அனிமல் வந்து ஈஸியா கத்துக்கிச்சாம். அடுத்த கொஞ்சம் 2, 3 வாய் குடுத்ததுமே அது ஓவரா பழகிடுச்சு. கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்டுடுச்சாம். இப்படியே அவங்க வீட்ல இருந்து வளருது. பாயலோட ஒரு அவுள எப்படிலாம் பாத்துக்கிறா அப்படின்னா, அதோட கேஜ வந்து டெய்லி கிளீன் பண்ணி வைப்பாளாம். மோஸ்ட்லி அவங்க வீட்ல வந்து நெறைய கேஜஸ்லாம் இருக்கும். ஏன்னா பறவைகள் சரணாலயம் மாரி ஃபுல் ஷெல்டரா இருக்கு. அது வரும், போகும், தங்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி நெறைய கேஜ் வந்து இருக்கும். அதுல ஒரு அழகான கேஜ் எடுத்து நம்மளோட அவுளிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த கேஜ வந்து டெய்லி கிளீன் பண்ற வேல, அப்புறம் அதோட பவுல்ல வந்து டெய்லி கிளீன் பண்ணிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுப்பாளாம். டெய்லி அதுக்கு சாப்பாடு குடுக்குற வேலை. இந்த மாதிரி நெறைய அவளுக்கு பிடிச்சமான வேலைகள் எல்லாமே அந்த அவுளி கிட்ட வந்து பண்ணிட்டு வரா. இவளுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கும்போதெல்லாம் அந்த அவுளி கூட உட்காந்து பேசுவாளாம். நெறைய பேர் வீட்ல வந்து இந்த கேட் வளர்க்குறாங்க, டாக் வளர்க்குறாங்கன்னா, எப்படி அதுகிட்ட செல்ல பெட் ஆறுனாலுமே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம பாயலும் சரி, பாயலோட அம்மாவும் சரி, இந்த அவுளி கிட்ட பேசுறத ஒரு வழக்கமாவும் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கேஜ் வந்து பகல்ல எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்களாம். ராத்திரி ஆனா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்களாம். ஏன்னா, இது ஒரு நைட் பேர்ட் நான் சொன்னேன் இல்லையா? பகல்ல மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருக்கும். அது எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. அதனால ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தூங்கட்டும் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி வச்சுருவாங்க. நைட் ஆக்டிவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு, கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா சாப்பாடு குடுக்குற வேலை அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்ப நம்மளோட அவுளி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் பெருசானதுமே அது எப்படியாவது பறக்க விட்டுறணும். அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும். நம்ம வந்து கேஜ்குள்ளேயே இப்படி போட்டு அந்த பேர்ட வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து பறக்க கத்துக்கணும், வேட்டையாடுறது கத்துக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. சப்போஸ் பறந்து போச்சுனாலும் அதுக்கு ஃபீட் பண்ண ஆள் இருக்காது. அதோட ஃபுட் அது வந்து எங்க இருக்குன்னு சர்ச் பண்ண கத்துக்கணும் இல்லையா? அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் பழக வைக்கிறாங்க. இந்த ரூம்லேருந்து வேற ஒரு ரூம்க்கு மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து லைப்ரரிக்கு போறாங்க. ஏன்னா, அது ரொம்பவே சேஃபான இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேஜ் கொண்டு போய் லைப்ரரியில வச்சுச்சு. லைப்ரரியில ஆப்வியஸ்லி புக்ஸு, குட்டி குட்டி மினியேச்சர், டாய்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கு பாயலோடது. இந்த லைப்ரரிக்கு வந்து மொத்தம் 2 டோர் இருக்குமா. ஒரு டோர் வந்து கார்டன பார்த்த மாதிரி, இன்னொரு டோர் வந்து அந்த ஹவுஸோட கனெக்ட் பண்ற மாதிரி, என்ட்ரி ரூம் மாதிரி அந்த இடத்துலயும் இருக்குமா. அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டாங்க. யாருமே இந்த லைப்ரரியோட கார்டன் டோரையும் 2 டோரையும் முழுசா ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா, ஓலிக்கு வந்து பறக்க தெரியாது இல்லையா? பறந்து சப்போஸ் வெளிய போயிடுச்சுனாவே இப்ப ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிக்கும். மத்த மிருகங்களே இது வந்து அடிச்சு சாப்பிட்டுரும்.
ஸோ அதனால் நல்லா பறக்க கற்றுக்கிற வரைக்கும் யாருமே அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சுறாங்க. ஸோ பாயலும் டெய்லி என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சில மீட்டை வந்து என்ன செய்றா, கேஜுக்கு மேலே வச்சிருவாளாம். ஸோ அவள் என்ன செக் பண்ணுறா, அவுளி வந்து அது பறந்து வந்து அதோட ஃபுட்டை வந்து எப்படியா சர்ச் பண்ணுதா, ஓகே அதோட சர்ச் பண்ணி ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறா. கொஞ்ச நாள் அது வந்து பண்ணல. ஆனா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதுவும் கத்துக்குச்சு. வெளிய வந்து கேஜ் மேல வந்து சர்ச் பண்ணி ஃபுட்ட வந்து சாப்பிடுது. ஸோ இதே மாரி தான் டெய்லி பண்ணிட்டே போவாளாம். டெய்லி காலையில முழிச்சு வந்ததுமே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, முழிக்கும்போதும் சரி, ஹலோ, குட் மார்னிங் சொல்லிட்டு போவாளாம். அப்புறம் ஸ்கூலுக்கு போம்போது அந்த கேஜ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவா. வந்து பார்க்கும்போது அந்த பேர்ட் வந்து கேஜுக்குள்ள அது மாரி சேஃபா தான் இருக்குமாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு காலையிலயும் ஹலோ, குட் மார்னிங் எல்லாமே சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஈவினிங் வந்து பார்க்கும்போது கேஜ் எம்ப்டியா இருக்கு. இவளுக்கு ரொம்பவே ஷாக். என்னடா இது கேஜ் எம்ப்டியா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளோட கார்டன் டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவளுக்கு பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆயிட்டு, இதுதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் தான் நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் இல்லையா? பாயல் வந்து கத்திட்டு இருப்பா. அவங்க அம்மா நல்லா தேடி பாரும்பாங்க. பட் அவங்க அம்மா வந்து தேடுவாங்க கிடைக்காது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்பதான் அவளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. காலையில அது பழகுனதுமே அவ காலையில வந்து அந்த கேஜ் வந்து மூடுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா முக்காவாசி நேரம் தூங்கிட்டு தான் இருக்குது. யாரும் மோரோவர் இப்ப வரவும் மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு கேஜ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. ஸோ அது எங்கேயோ போயிடுச்சு போல. கார்டன் டோரும் யாரோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. ஸோ பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. பட் இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தம். என்னன்னா, அந்த அனிமல வந்து அந்த பேர்ட வந்து ஃப்ரீ பண்ண விடலான்னு தான் பார்த்தாங்க. இருந்தாலும் அது ரொம்ப ஃப்ரீயா போறதுக்கு இன்னுமே வளரல. அது இன்னும் பிராக்டிஸ் ஆகல. ஏன்னா வீட்லயே வளர்ந்த ஆவுல் இல்லையா? பிராக்டிஸ் ஆகல. ஸோ இப்ப வெளிய போச்சுன்னா டேஞ்சர் பர்ப்பஸ் அதுக்கு தான். அதுக்கு சரியா சாப்பாட தேட தெரியாது. மத்த அனிமல்ஸ்லாம் அது ரொம்ப சின்னதா இருக்குன்னு, இத வேட்டையாடி அந்த மத்த அனிமல்ஸ் சாப்ட்ரும் அப்டின்ட்டுன்னு ரொம்ப பாவமா பேசுறாங்க. ஒரு அப்படியே மூட் அவுட் ஆகி உட்காந்துருக்காங்க. சரி எல்லாம் எல்லாம் தேடி பார்த்தாச்சு. சரி ரூம்குள்ள எங்கேயாவது இருக்கான்ட்டுன்னு அந்த ஹூக் அண்ட் கார்னர் எல்லாமே தேடி பார்த்துட்டாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. சரி ரிலாக்ஸ் ஆயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி எல்லா டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே தொறந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வந்து வீட்டுக்குள்ள வரட்டும். ஏன்னா இத்தன நாள் ஃபுல் பூட்டியே வச்சிருந்தாங்க நம்மளோட அவுலிக்காக. ஸோ தொறந்து விடுங்க. நாங்க அம்மா சொன்னதுமே கொஞ்ச நேரம் தொறந்து விட்டுட்டு, அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. கொஞ்சம் 2 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து மறுபடியும் அந்த லைப்ரரிக்கு வந்து பார்க்குறாங்க. பாயல் என்ன செய்றா அப்படின்ட்டுன்னு. அவ ரொம்ப சோகமா அந்த கேஜியே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இத்தன நாளு ஒரு அம்மா மாதிரி, ஒரு ப்ராப்பரான ஒரு மதர் மாதிரி அந்த அவுலிய வந்து ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டா இல்லையா? ஸோ அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் பார்த்துட்டு, "டோன்ட் வரி ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அப்புறமா அவங்க அம்மா போம்போது என்ன சொல்றாங்கன்னா, "ரொம்ப சோர்வா உட்கார்ந்துருக்காத, சோகமா உட்கார்ந்துருக்காத. ஏதாவது ஒரு சில நல்ல புக்ஸ் எடுத்து படி. உன்னோட மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு படிக்க விருப்பம் இல்ல அப்படின்னாலுமே, சரி அம்மா சொல்றாங்களே நமக்கும் கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் வேணும்ல அப்படின்ட்டுன்னு ஒரு நல்ல புக்க தேடி போறா. அப்போ ஒரு புக்க ஒண்ணு எடுக்கிறா. அப்ப அந்த புக்குக்கு பின்னாடி பக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு பொம்மை மாரி வந்து கண்ண மூடிட்டு ஏதோ ஒண்ணு உட்கார்ந்திருக்கு. ஸோ பார்த்தா என்னடா இது இந்த பொம்மை இங்க இருக்கே! அது அங்கல்ல இருக்கும் டேபிள் மேல அப்டின்ட்டு. ஏன்னா அது ஒரு லைப்ரரி இல்லையா? அவளுக்கு பிடிச்ச புக்ஸு, நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் குட்டி, குட்டி மினியேச்சர் மாரிலாம் நெறைய வச்சிருப்பாளாம் டால்ஸ் எல்லாமே. ஸோ டால் ஏதோ நெனைக்கிறா. அப்புறமா தான் கையில எடுத்து பார்த்தா தான், அது நல்ல ஹேரா இருக்கு பார்த்தா, நம்மளோட அவுளி தான் அது. ஸோ இவளுக்கு ரொம்பவே பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் வந்து கண்ண வந்து பிளிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுது. ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்து பிளிங்க் பண்ணுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி ஆயிட்டு அந்த அவுல வந்து இவ திட்டுறா. நம்ம பாயல் வந்து திட்டுறா. "ஏன் என்ன விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம இப்படிலாம் போய் இருக்க? நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்குள்ள அட்டாச்மெண்ட் ஆயிட்டா. அவ பேசுற அந்த அவுலிக்கு வந்து புரியுமா என்னன்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் வில்லோட ஃபீலிங்ஸ வந்து அந்த அவுலி கிட்ட பயங்கரமா அவ ஷேர் பண்றா. அப்புறமா அவங்க அம்மாவ கூப்பிடுறா. "அம்மா பாருங்க அவுலி இங்க தான் இருக்கு கிடைச்சிட்டு" அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த பறவை வந்து ஃப்ரீ பண்ண விடுன்னு நெனச்சாங்க. ஆனா இந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து விடுன்னு நெனைக்கல. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வளரணும். இன்னும் கொஞ்சம் அது வந்து ஹண்டிங் பர்ப்பஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு அட்டாச்மெண்ட் ஆனதுனால இந்த அவுலிய வந்து விட்டு குடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல. ஸோ இந்த ஒரு ஹாப்பி எண்டிங். ஓகே. அந்த அவுலி கிடைச்சிருச்சு. ஸோ இவங்க ஹாப்பி எண்டிங்ல இந்த ஸ்டோரி வந்து முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுட்டு ஒரு லைக்கையும் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸோட கொஸ்டின் ஆன்சர் ஆகட்டும், இந்த மாரி சப்ளிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும், மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. அண்ட் நம்ம வந்து மோரோவர் நெறைய டாபிக் வந்து கவர் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, சோஷியல் அது மாதிரி. ஸோ உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், அதையும் மறக்காம கேளுங்க. ஷூரா உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். தேங்க் யூ.